Date 26/11/2025 24 4 7 தேதி 25/11/2024. நாம இங்க பிரம்மன் காப்பு என்ற இடத்துல இருக்கோம். மணி 3:20. வாங்க இன்றைய 7ஆம் நாள் நர்மதை நதியை வலம் வருதல் எனும் புதிய பயணத்தை தொடங்குவோம். जय भोले नमः ओम नमः शिवाय ओम सूर्यदेवताय सूर्यनारायण ओम श्री टाइम क्या? अभी टाइम क्या? टाइम प्लीज. टाइम प्लीज. आप किधर से आया? आप टाइम बोलिए. மணி 4:51 விடியற் காலை செவ்வாய்க்கிழமை டே 7. இது பாரு சில பேர் இந்த ஊருக்காரங்க வரும்போதே நாமளும் குளிச்சிடலாம். அஞ்சு கிலோ குளியல் ஆயிடுச்சு. ஸோ குளிச்சு முடிச்சாச்சு. காலம்பரை ஒரு பூஜை பண்ணுறாங்க இந்த கோயிலில் உள்ளவங்க. நர்மதே ஹர். இந்த ஊரில் உள்ளவங்களாம் எய்த்தால தான் குடியிருக்கு இல்லையா, நேராக வராங்க. நர்மதைக்கு ஒரு கும்பிடு தொட்டு கும்பிட்றான், குளிக்கிறான், போகிறான். அங்கே பெண்கள் வராங்க, குளிக்கிறாங்க, தொட்டு கும்பிட்றாங்க, போயிடுறாங்க. டே இந்த நதி அப்படியே தெய்வம்தான். கலங்கத்தாலேயே. ஓகே வாங்க ஆரம்பிக்கலாம். மீண்டும் வணக்கம். டே 7 ஸ்டார்ட். இன்றைக்கி தேதி 26/11/2024 செவ்வாய்க்கிழமை. நர்மதை நதியை வலம் வரும் புனித பயணம் தொடங்குகிறது. இது எனக்கு ஒரு புதிய அனுபவம். நர்மதை நதிக்கரை வழியே செல்கிறோம். நர்மதை நதிக்கரை வழியே செல்கிறோம்.
இதான் நர்மதை எவ்வளோ அழகாக ஓடிட்டு இருக்கு பாருங்க. இந்த வருஷம் சொல்கிறாங்க, இந்த வருஷம் நல்ல தண்ணியா, நல்லா ஃபுல்லாக ஓடுதுங்க தண்ணி அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு ஏகாதசி, தேய்பிரை ஏகாதசி. நிலவு எப்படி இருக்கு பாருங்க. ஓகே, नर्मदे नर्मदे हर, नर्मदे नर्मदे हर, नर्मदे हर। इज आपका उज्जैनी, यू फ्रॉम उज्जैन मध्य प्रदेश। नेम, मनोज विश्वकर्मा फ्रॉम उज्जैन मध्य प्रदेश। व्हाट अबाउट यू नर्मदा नदी? नर्मदा नदी बहुत पवित्र नदी है और एकमात्र ऐसी नदी है जिसकी प्रदक्षिणा की जाती है। और वर्ष भर में जब देव प्रबोधिनी एकादशी होती है तब से लोग इसको प्रारंभ करते हैं और देवशयनी एकादशी तक इसको समाप्त करना पड़ता है। वैसे तो इसका विधान ये है कि 3 साल 3 महीने और 13 दिन का होता है, लेकिन उसमें 2 चतुर्मास आते हैं। पर आप चाहें तो उसको देव प्रबोधिनी एकादशी से परिक्रमा किसी भी घाट से उठाकर और देवशयनी एकादशी के बीच में पूर्ण कर सकते हैं। थैंक यू, थैंक यू, थैंक यू, धन्यवाद जी। नर्मदे पोट्री, कावेरी ताये पोट्री। Let's start today 7th day. Thank you. மணி காலை 6:53, நாள் 7, டே 7, மார்னிங் 7 o'clock. எனக்கு முன்னாடியும் ஆயிரக்கணக்கான பேர் போயிட்டுருக்காங்க, எனக்கு பின்னாடியும் ஆயிரக்கணக்கான பேர் வந்துட்டுருக்காங்க. புறப்பட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஆகுது. பக்கத்தில் தான், வலது பக்கம்தான் நர்மதை ஆறு ஓடுது. அது கரையோரமாக நடக்கிறாங்க மக்கள். அந்த நதியை பார்க்க பார்க்க உடனே அவங்களுக்கு ஆனந்தம் ஏற்பட்டு ஒரு கும்பிட போகிறாங்க. தன்னுடைய முன்னோர்களை கும்பிடுறதில்ல, தன்னுடைய குலதெய்வம், தன்னுடைய சாமி, இஷ்டத்தை எதுவும் கிடையாது. நர்மதையை பார்த்தா அவங்களுக்கு ஒரு அப்படி ஒரு ஆனந்தம். தண்ணி தாங்க நம்ம தொண்டையை கொஞ்சம் இதாக்குறோம். ஏன்னா எல்லோரும் அந்த பச்சை தண்ணி அப்படியே சும்மா அடிக்கிறாங்க. நல்ல குளிர். இது நவம்பர் மாதம். இது இன்னும் போக போக டிசம்பர் மாதம்லாம் பயங்கரமாக குளிரும். இன்னும் அது மலை பிரதேசம். டோட்டலாக அது மலை. இன்னும் அதிகமாக குளிரும். அதை தாங்கிக்கிறதுக்கெலாம் உபாயம் இருக்குது. ஆனால் மக்கள்லாம் 6:30 பாட்டு போயிட்டாங்க. எப்போதும் போல் நான் தான் கடைசி. இது ஒரு புதிய அனுபவம். ப்ராக்கெட்டில் ஆனந்த அனுபவம்னு போட்டுக்கோங்க, அது இருக்கட்டும் தனியாக. ஆக நம்ம பழசு சொன்னவில் இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். மணி காலை 7:01, சூரிய உதயம் ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப என் கண்ணுக்கு ரொம்ப அழகாக தெரியுது. சிகப்பு கலரில், சிகப்பு வண்ணத்தில். இது அவ்வளோதான் தெரிய வாய்ப்பு இல்லை. ரொம்ப அழகாக இருக்குது. ஐ என்ஜாய். நான் இதை கண்டு கழிக்கிறேன்.
வணக்கம் நேயர்களே. இந்த 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக நாம் எங்கே தங்கியிருக்கோமோ அங்கேயே தங்கியிருக்காங்க, பக்கத்தே இருக்காங்க. அதிகமாக அவங்கள்ட்ட பேசல, ஆனால் ஹாய் ஹாய் மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறது. இன்றைக்கி நமக்கு முன்னாடியே புறட்டு போயிட்டுருக்காங்க. இவங்களை ஜஸ்ட் ஒரு इंटरव्यू। नर्मदे हार। आपका नाम? कड़वा जी। गाँव? मर्दाना। मर्दाना मर्दानाங்கிறது பக்கத்துல தாங்க இருக்குது. நம்ம ஒரு ஷூட்டிங் பார்த்தோம்ங்களா அந்த இடங்க. आपका नाम? जीरालाल मंडलोई। साइड। गाँव? गाँव मर्दाना, जिला खरगोन। பாருங்க, ஜில்லா நம்ம பழைய சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம், திருச்சி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், மதுரை மாவட்டம்ட்டு அந்த பழைய. आपका उम्र? 63 63 633 63 63. हाँ ரொம்ப வயசான தெரியுது அப்படியே. आपका उम्र? 58 58. அவருக்கு 58, இவங்களுக்கு 63. நர்மதே ஹர். பாருங்க, 60 வயசு ஜம்முன்னு வந்துட்டு இருக்காங்க பாருங்க. நர்மதே போற்றி, நர்மதையில் ஒன்றிடுறாங்க, கலந்துடுறாங்க. அதனால இந்த வழிகிளி எதுவுமே தெரியல. எப்படி நம்ம காதலன் காதலியும் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா கல்யாணம். நர்மதே ஹோர். எல்லாரும் வழி காட்டுவாங்க. சின்ன சின்ன சந்து பொந்தானா இருக்கு பார்த்தீங்களா, இப்படி போகணும். அப்போ நர்மதே ஹர். நர்மதை வாழ்க, என் முன்னோர்கள் வாழ்க, என் சந்ததி வாழ்க, எனக்கு பிறக்க போகிற குழந்தை வாழ்க. அதெல்லாம் எல்லாம் மறைஞ்சு விடுங்க. எனக்கு பிறக்க போகிற குழந்தைய வாழ வைக்க போகிறது இந்த நீர் தான், இந்த நர்மதை தான். நர்மதை வாழ்க, நல்ல கன்செப்ட். அந்த காதலன் காதலி தன்னுடைய இறுதியான திருமணங்கிற பந்தத்துக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். அப்புறம் கலவி தான். அவர் சொல்றாரு பாருங்க, இப்போ நம்ம சந்து பொந்துலாம் புது கோபுரம் அப்படிதான் இருக்கு. பெரிய வழி இருக்குது. என்னங்க பெரிய வழின்னு ஒன்று இருக்குது பாருங்க. தாத்தா முந்திட்டாரு பாருங்க, 68 வயசு அவருக்கு, அவர் முந்திட்டாரு பாருங்க. அப்படியும் போகலாம், இன்னும் கொஞ்சம் சிறுகலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. இன்பம் என்ன? காதலன் காதலிக்கு கலவி. அந்த இன்பத்தை இவங்க பெறுறாங்களாம். நர்மதையை வளம் வரும் பொழுது ஒன்றிடுறாங்க இல்லையா. அப்போ இந்த வழி எதுவுமே, வேதனை எதுவுமே கிடையாது. இன்பம் துன்பம் எல்லாம் ஒன்று தான். அந்த நர்மதையிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. அந்த தாய் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சத்திரம் கட்டி அவங்கள தங்க வைக்குது, உணவு கொடுக்குது, திருப்பி அனுப்பி வைக்குது, கைகூப்பி அனுப்பி வைக்குது அந்த மக்கள். இது ஒரு பாவம், மனோபாவம். இப்படிலாம் இருக்குன்னு தெரிஞ்சுதான் சரி. नर्मदे हर. புறப்பட்டாச்சு. இவர் திருப்பி இந்த தாத்தா திருப்பி நம்மகிட்ட மாட்டுவார். விசாரிச்சாங்க. எருமை பால் 1 லிட்டர் 70 ரூபாயாம், பசும்பால் 48 ரூபாயாம், 50 ரூபாயாம். இல்லை கிட்ட போய் ஆய்ந்து ஆராய்ஞ்சு பார்க்கும்பொழுது கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, சுத்தமாக இருக்கு. நல்லா நர்மதே ஹார். இல்லை கெட்டியாக திடமாக இருக்குது, செழிப்பாக இருக்குது பூமி. எந்த ஊரில்
மாடுகள் இருக்கோ அந்த ஊர் செழிப்பாக இருக்குங்கிறாங்க இல்லையா, அது போல தான் அது. விஸ்வநாத் கடா இந்த ஊர் பேர். நர்மதே ஹார் சொல்லி கொடுத்து அனுப்புகிறாங்க. 2 பக்கமும் குழந்தைங்க வந்து நின்றுடுதுங்க. பாபா சாமியாருங்க போகிறாங்க, அவங்கள்ட்ட போய் இப்படி சொல்லு அப்படின்ட்டு நர்மதே ஹார் அடிக்குதுங்க. ஹாய் நர்மதே ஹார். இருங்க, ஒரு 4-5 நாள் டிவியே பார்க்கல. டிவியில் இது ஓடுது, நியூஸ் ஓடுது இல்லையா, அதை பார்க்கலாம். ஓ இது மேற்கு வங்கத்தை பற்றி ஏதோ போயிட்டுருக்குது. बांग्लादेश में चिन्नमधु से इस நேற்று 26ங்களா? 2.0 7:38ங்க. नाम क्या बेटा? कल से आप आपको चावल खाने नाम खैरा खेड़ा टिका दे। कल से आपका तो 11 करना है, 11 करना चाहिए पास में। हाँ पास करना चाहिए 11 वीडियो होना चाहिए परिक्रमा में। कैसे वीडियो हाँ वीडियो मेरा होगा मिल जाएगा होगा। हाँ बस चार पीते रहो। आजा आजा आजा. इधर 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 செத்த மிந்தி பிஸ்கட் சாப்பிடும் பொழுது வேஸ்ட்டு ஃபுல்லாக கட்டியிருந்தேன். ஒரு இது கொஞ்சம் தூக்கி கட்டிங்க, கீழே படாது அப்படின்னாரு. எனக்கு என்னமோ இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கல. சுரைக்காய் சுரைக்காய் வரிசையாக சுரைக்காய் வரிசையாக சுரைக்காய். டோட்டலி என்ஜாயிங்க. இது சோளமா? இது சோளக்கருது. எனக்கு இது புதுமையாக இருக்குது, அதனால் இதுக்கு பேர் ஒரு புது அனுபவம்னு போட்டு விட்டேன். த நியூ எக்ஸ்பீரியன்ஸ். என்னோடய கனவாக இருந்துச்சு கிராமத்தில் போய் ஒரு 2 மாதம் போல் தங்கணும், அப்படியே போயிட்டுருக்கணுன்ட்டு. இப்போ என்னன்னாக்கா மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, குஜராத், அதுக்கப்புறம் அந்த கரையில் வடகரையில் அப்படியே போவோம். மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் அதெல்லாம் பார்க்க போகிறோம். கடவுள் அருள் இருந்தால், மகா பெரியவருடைய அருள் இருந்தால், இது மிகப்பெரிய டாஸ்க் இல்லைங்களா?
85 கிலோமீட்டர் 90 கிலோமீட்டர் 95 கிலோமீட்டர் வந்திருப்போம் இல்லையா? தாவு தீர்ந்துடுச்சே. போகிற வர இடத்துலலாம் பிச்சாம் தேகி அன்னச்சத்திரம். களிசல் கழிஞ்சு போனதுருக்கு பார்த்தீங்களா? அந்த மாவு, அந்த சப்பாத்தி மாவு, அது கடைசி அரிசி, கடைசி பருப்பு. அந்த சாம்பார்லாம் உப்பு கிடையாது, மிளகா கிடையாது, புளிப்பு கிடையாது, எதுவும் கிடையாது. உஜ்ஜயினி. இப்படியே பயணம் போயிட்டுருக்குங்க. நமக்கு முன்னாலே ஆட்கள் போகிறாங்க, பக்தர்கள் போகிறாங்க, டிவோட்டீஸ். நர்மதை நதியை வலம் வரக்கூடிய புனித பக்தர்கள் போகிறாங்க, நமக்கு பின்னாடியும் வராங்க. நம்ம பக்கத்துலேயே தான் நர்மதை நதி ஓடுது. மிக 500 மீட்டரில் தான் ஓடுது இல்லையா? நல்லா தண்ணி நல்லா நிமிந்து ஓடுதாங்க. எங்கள் தஞ்சாவூர் பாசையில் சொல்லுவோம், லே வடவாரில் தண்ணி நிமிந்து போகுதுடா, வெண்ணாரில் தண்ணி நிமிந்து போகுதுடா அப்படின்ட்டு. அதுபோல் நிமிந்து தான் இருக்குது தண்ணி சொல்கிறாங்க. நவம்பர் மாதம்லாம் பொதுவாக எங்களுக்கு பாதி கீழே போயிருக்கும். இப்போ எங்களுக்கு 35 அடி இருக்குது. அதெல்லாம் போ பேசும். அதெல்லாம் என்ன காரணம்? அதெல்லாம் வேறு காரணம். நல்ல மழை பெஞ்சிருக்கு, முன்னாடி நடந்திருக்கு, அதெல்லாம் ஒரு சிறந்த காரணத்தினால தண்ணி நீர் மட்டும் உயர்ந்துருக்கு. ஓகே, ஆக டே 7 கோயிங் ஃபென்டாஸ்டிக். ஆக 7ஆம் நாள் நம் பயணம் மிக அற்புதமாக சென்று கொண்டிருக்கிறது. வாருங்கள், என்னுடன் பயணியுங்கள். நர்மதை நதியின் வலம் வருவோம். நாம் இப்பொழுது நர்மதை நதியின் தென்கரையில் இருக்கிறோம். மகாராஷ்டிரா தாண்டி, குஜராத் தாண்டி, கடலை தாண்ட பிறகுதான் நர்மதை ஆற்றின் வடகரை வரும். அதற்கு இன்னும் 40 நாள் இருக்கும். சொல்ல முடியாது. நம்ம நடையை பொறுத்து இருக்குது, ஒத்துழைப்பை பொறுத்து இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் அப்படியே டப்புன்னு பாஸ் ஆகி போயிட்டே இருக்கணும். பேசுவோம். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் பார்க்கணும். இது ஒரு புதுமையான அனுபவம். த நியூ எக்ஸ்பீரியன்ஸ். இவர் பேர் நானூராமா. நாங்கள் சாலையில் போயிட்டு இருக்கோம். கூப்பிட்டு வச்சு டீ குடிச்சுக்கோங்க. டீ குடிக்கிறாங்க, தண்ணி குடிக்கிறாங்க. ஆனந்தமா இருக்கு. நர்மதே காவேரி தாயே போற்றி. அன்பு நேயர்களே, புனித நர்மதை நதியின் கரையோர நடைவழி பயணம்
7ஆம் நாள் இன்று நடந்து வருகிறது. ஒவ்வொரு நாளும் புதுமையான அனுபவம் தான். இன்றைய நாளும் இனிமையாக போயிட்டுருக்கு. நான் உங்களுக்கு முதல் நாள் அப்போ சொல்லியிருந்திருப்பேன், அதாவது 20ஆம் தேதி பார்ட் 1ல் வந்திருக்கோம். 12 அந்த வீடியோவில் 12 நிமிஷம் கழிச்சு. இப்போ நம்ம பார்க்குறோமே இந்த ரோடு, அதில் கொஞ்சத்தில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ரோடே வராது. அதுக்கப்புறம் நம்ம பயணம் பண்ண போகிறதெல்லாம் ஆற்றங்கரை ஓரமாகவும் கிராமத்து வழியாகவும் தான். அதே போல் கடந்த 6 நாட்கள் நம்ம கிராமக்குள்ளே தான் நம்ம கடந்தோம். இது போல் பெரிய சாலையே பார்த்துருக்க முடியாதுன்னு சொன்னேன் இல்லையா? நம்ம படுவானிங்கிற இடத்துக்கு போகும்போது தான் பெரிய இடம் சாலை வரும் அப்படின்னு. அந்த இடத்துக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம். தேதி 26 நவம்பர் 2024, டே 7, காலை மணி 9:35. கவலைப்படாதீங்க, இந்த 6 பேரை கீழே குறிப்பிடுவேன். நான் ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது இது போல் ஆறுகள்லாம் வரும்போது தான் நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். நான் பக்கத்தில் ஆள்கிட்ட தான் உடனே கேட்பேன். நான் கேட்டு முன்னாடி இது வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் எதிர்பாராமல் இந்த ஆறு வருது, பரவாயில்ல, கண்டிப்பாக யாராவது தெரியும் இருப்பாங்க. அவங்கள்ட்ட கேட்டு இந்த வீடியோவில் மட்டும் இல்லை, நான் தனிப்பட்ட முறை நூல் எழுதுகிறேன். அதில் இந்த ஆறை பற்றி நான் விரிவாக எழுதுவேன். நான் இந்த ஆறு எங்கே தொடங்குது, நருமதையில் கலக்குது இந்த ஆறு. இப்போ நம்ம வலது பக்கம் இது இருக்குது, நருமதை இருக்குது. இப்போ இந்த நருமதை நோக்கி அந்த ஆறு போயிட்டுருக்குது. ஆக நம்ம சொன்னபடி சாலையை பார்க்குறது 6 நாள் கழிச்சு நம்ம பார்க்குறோம். நேற்றுக்கு ஒரு காத்தால புறப்பட்டோம் இல்லைங்களா? புறப்பட்டு ஒரு 15 நிமிஷத்துக்காக ஒரு சாலையை பார்த்துருப்பீங்க. அந்த சாலைக்கு நான் சொல்லியிருப்பேன், மும்பை இந்தூருன்ட்டு. அது சின்ன ஒரு 12 செகண்ட் நம்ம அது கடந்திருப்போம். அது ஒரு பெரிய சாலை. அதை முடித்து இந்த சாலை தான் பெருசு நமக்கு. இது வரைக்கும் நம்ம அப்படியே கிராமத்திலேயே பயணிச்சுட்டு வந்தோம். இப்போ படுவானிங்கிற ஜில்லா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தருமபுரின்னு இருக்குது பார்த்தீங்களா? அதுபோல் மத்திய பிரதேசோட கடைகோடி மாவட்டம் படுவானிங்கிற ஜில்லா, மேற்கில் இருக்கிற கடைசி மாவட்டம். வாங்க, இந்த புதிய அனுபவத்தை நீங்களும் பெறுங்க. சில நேரங்களில் திடீர்னு நின்றுட்டு 360 டிகிரி அடி பார்ப்பேன். மலை குன்றுகள் இருக்கும், விவசாய நிலங்கள் இருக்கும், ஒரே மரங்களாக இருக்கும். அப்படியே உட்காந்துருவேன், முழுசாக அனுபவிச்சுட்டு அப்புறமேல் புறப்பட்டு வரேன். இது கடைசி 5 நாள் இப்படி தான் இருந்துச்சு உழுவில். இப்போ நகரங்கிற இடத்துக்கு வந்துடுவோம். நம்ம பெரிய சாலை வசதி, வேகமாக போகக்கூடிய வாகனங்கள். இப்போ எனக்கு பிடித்த ஒரு பிராணி வருது, போயிட்டுருக்கு. காட்டுறேன். ஆட்டுக்கறி கிலோ இங்கேயும் 700 ரூபாயாம். விசாரிச்சிட்டேன், தப்பு இல்லை. தீன்னு சொன்னால் நாக்கு சுட்டுற போதா என்ன? கல்லுன்னு சொன்னால் போதை வந்துட போதா என்ன? தெரிஞ்சுக்கிறது தானே போகிறோம். விசாரித்தேன், ஆட்டுக்கறி என்னன்னு விசாரித்தேன் ஆளுங்கள்கிட்ட. ஆடுலாம் நல்லா செழிப்பாக இருக்குது, நல்லா பசுமையாக இருக்குங்களா, நல்லா நீர் வளம், இந்த உணவுக்கு தாவரங்கள் கொட்டி கிடக்குது. தனியாக ஒரு ஆட்டு நிற்கிது பாருங்க. நாமளும் படிக்காமல் இருந்தாக்கா இது போல் ஆடு மேய்ச்சிக்கிட்டு மாடு மேய்ச்சிக்கிட்டு, அந்த தொழிலும் முக்கியம் குறைவான தொழில் கிடையாது. நான் வந்ததே சொல்கிறேன், வயலில் நாட்டு நடுறவங்க, உழுவில் பஞ்சு பறிச்சுட்டு இருந்தவங்களாம் கூப்பிட்டு வச்சுனாலாம் என்னால் எல்லாம் செவிட்டு செஞ்சேன். என்னுடைய நன்றிகளை செலுத்திட்டு இருக்கேன். நல்ல வாய்ப்பு. இந்த உடை இருக்குது,
இந்த உடைக்கு ஆதாரம் பஞ்சு. அது இவங்க தான் எடுத்துகிட்டு வராங்க. எத்தனையோ விவசாயி எடுத்துகிட்டு வராங்க. அதில் இவங்க ஒன்று ரொம்ப எளிமையாக இருக்காங்க. பேசுறதுனா பயப்படுறாங்க. அவங்களுக்குலாம் ஒரு கும்பிடு போட்டேன். நல்ல ஆனந்தம் அவங்களுக்கு. இந்த நருமதையினுடைய கருணையினால் இப்படி வந்து இப்படி நம்ம இப்படி செய்கிறோம் இல்லைங்களா? அந்த பாவம் அவங்களுக்கும் ஒரு மரியாதை. அவங்க நம்மளை மரியாதை செலுத்துகிறாங்க இல்லையா? அதுபோல் விவசாய கூலிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, சாதாரண இவங்களாம். அவங்களுக்குலாம் ஒரு கும்பிடு. நான் ஒன்று வச்சுருக்கேன். எல்லாருக்கும் தரக்கூடிய கிஃப்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதை கொடுப்பேன். அவங்களுக்கு பேரானந்தம். ஆட்டு மந்தை ஏன் இப்படி மேலே இது சாயம் பூச்சிருக்காங்கன்னு தெரியல. ஏதாவது காரணம் இருக்கும். बेटा ये क्या है? कलर क्यों है ऐसा है? இல்லை ஏதாவது காரணம் இருக்கும். ஓகே. சொன்ன இல்லைங்களா, படுவானிங்கிறது எம்பியின் மேற்கு கடைசி மாவட்டம். அதுவே இன்னும் 34 கிலோமீட்டர் இருக்குது தான். அவ்வளோ தூரம் நடக்க முடியாது. இப்போ மணி ஆயிடுச்சு இல்லையா? வெயில் வர வரைக்கும் நடப்போம். 12 மணி வரைக்கும் நடப்போம். அதுக்கப்புறம் அந்த 5 சொல்லி போட்டுச்சு இல்லையா, அங்கே ஸ்டே பண்ணிடலாம். ஆக நாளைக்கு தான் நம்ம படுவானி, நாளைக்கு நைட்டு தான் நமக்கு படுவானியை போய் சேரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அது ஒரு சிட்டி. தஞ்சாவூர் ஜில்லா, தஞ்சாவூர் மாவட்டங்கிறாங்க இல்லையா, ஹெட் குவார்ட்டர்ஸுங்கிறாங்க இல்லையா, தலைநகரங்கிறாங்க இல்லையா, அதுபோல். அந்த ரூட் தான் இது, அந்த வழி தான் இது. இது சாலை வழிங்கிறதுனால இப்போ டிராக்டர் சத்தம் போயிடுச்சு இல்லையா, சவுண்டு. இப்போ நான் சொல்கிறது கேட்கும். இது சாலை வழிங்கிறதுனால சைக்கிள் மூலியமாகவும் புனித நருமதை நதியை வலம் வருதல் செய்வாங்க. அப்படி ஒரு தான் போயிட்டுருக்காரு பாருங்க. சைக்கிளில் போயிட்டுருக்காரு பாருங்க. அவரும் இதே போல் 3100 கிலோமீட்டர் கடக்க போகிறாரு. மெயின் முக்கியமான சாலை வழியாக போயிட்டுருப்பார். அவ்வளோதான். அலிராஜ்பூர், வடோதரா, படுவானி. புரியுதுங்களா? இனிமேல் இந்த 2 வீலரில் போகிறவங்க சைக்கிளில் போவாங்க, காரில் போவாங்க, குடும்பமாக. அப்படி போகக்கூடிய ஒரு பக்தரை தான் நாம் இப்போ பார்த்தோம். இந்த வீடியோவில் சைக்கிளில் போயிட்டுருக்காரு. இதுபோல் நிறையா பேர் சைக்கிளில் போயிட்டுருக்காங்க. நம்ம நடந்து போகிறோம். அவங்க சைக்கிளில் போகிறாங்க, சிலவங்க 2 வீலரில் போகிறாங்க, நிறைய பேர் காரில் போகிறாங்க. சும்மா அப்படியே ரவுண்ட் கிடையாதுங்க. உளப்பூர்வமாக, மனப்பூர்வமாக ஒவ்வொரு படித்தரை சொல்கிறாங்க இல்லையா, திருச்சியில் ஒரு படித்தரை இருக்குது, கும்பகோணத்தில் ஒரு படித்தரை இருக்குது, மாயத்தில் ஒரு படித்தரை. அதுபோல் இந்த வழிநடுக நர்மதா பூரா வழிநடுக முக்கியமான படித்துறைகள் பேர்லாம் சொல்கிறேன். அந்த படித்துறைக்கு போய் அங்கே சாமி கும்பிட்டு அந்த நருமதையை வணங்கிட்டு போவாங்க. ஓகே. அங்கே ஒருத்தர் போயிட்டுருக்காரு பாருங்க. வாழை மலை குன்று, வயசான ஒருத்தர் போகிறாரு. அவரை நம்ம பேட்டி எடுக்கலாம். நர்மதே ஹோ.
வேணாம், வெயிலாக இருக்குது. வெயிலாக இருக்குது. அவர் நிறுத்தி ஒரு 2 நிமிஷம் பேசாமல் வச்சிங்களேன், அது ஒரு எனர்ஜியோட சக்தி இழப்பு தான். பாருங்கள், கண்டிப்பாக இருக்க 75க்கு மேலே இருக்கும். கொஞ்சம் கூட தயங்கலை, புறப்பட்டுறாரு. போங்க அப்படியே நடந்துட்டுருக்காரு பாருங்க. சிலிர்க்குதுங்கப்பா, இல்லை சாதாரண விஷயமா? இதான் இந்த பண்பாட்டை பார்ப்பதற்காகவும் இந்த நாகரிகத்தை பார்ப்பதற்காகவும் வந்துள்ளேன். அதுலேயும் சில குறைபாடுகள்லாம் இருக்குது. என் கருத்தை நான் சொல்கிறேன், போக போக சொல்கிறேன். இந்த ஊரில் தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால தண்ணி தொட்டி ரொம்ப பெருசாக செஞ்சுருவாங்க போல இருக்கு. अरे करे पुरानी सदा किसी का काम नहीं चला, हर जन्म दिए का फायदा के नाम नहीं चला, और रखे खून खराबा पुरस्तियां ले हो जाते, पीछे आ जा, खाली हो जाते, अरे एक ही पकड़ो, नीचे चलो, अब पकड़ खाली हो जाते, तेरी से बात की बर्बाद खाली हो जाते। காஞ்சிருச்சுங்க, இது காஞ்சிருச்சு. மண்ணை பதப்படுத்தி வச்சுருக்காங்க, குழச்சி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அதை வடிவம் பண்ணிடுவாங்க. எங்கேயும் பண்ணி கொண்டு வராங்க. நம்ம சின்ன பானையாக செய்வோம், பெருசாக செய்யறாங்க.